இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே பாசிட்டிவிட்டி தான். அப்படியே கதையை உண்மையிலே ஜாலியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கும் ஒரு பெருசாக யாரையும் திட்டலாம் தேவையில்லாமல் ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. அதில் ஆனால் சிலருக்கு காவேரிக்கும் விஜய்க்குமான ரொமான்ஸ் பாதிக்கப்படுது. அவங்களுக்கான ஒரு தனித்துவம் பாதிக்கப்படுது. இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கங்காவும் இவங்களும் அதுக்கு பிறகு கங்காவும் குமரனும் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்காக நிறைய இவங்க விட்டு கொடுத்து போகிறாங்களே தவிர தங்களுக்கு உரித்தான ஒரு கேரக்டரை காமிக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ளார இருக்கிறது சகஜம் தானே. சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் இருக்கலாம். எங்கே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா சுயமரியாதையும் தன்மானமும் போகிற இடத்துல விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ இப்போ உண்மையில கங்காவுமே ரொம்ப நல்லா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்றைக்கி இப்போ காரில் ஏறி ஒன்றா உட்காந்து கொடைக்கானல்லேருந்து கிளம்பி வரலாங்கும் போது எப்போ போய் ரீச் ஆவாங்கிறாங்க. வர வழியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த தலை சுற்றி வாமிட்லாம் வருது. ஒன்றா வாமிட் பண்ணும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் இல்லை தெரியல, திடீர்னு காரில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா கொஞ்ச நேரம் கார் ஓட்டுறேன்னு குமரன் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் கார் ஓட்டுறீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஓட்டியே பார்த்தது இல்லைன்னா இவர் சொல்கிறார் ஹைவேல ஓட்டுறது ஈஸி இல்லை, பார்த்து ஓட்டணும். டச் இல்லை அப்படின்னா ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஊருக்குள்ளே ஓட்டுறது கூட பரவாயில்ல, ஊருக்குள்ளேயாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் பெரிய டேமேஜ் இருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் லைட்டாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே மற்றவங்களாம் பயம் வந்துச்சு. அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஊர்லேயே நீங்கள் ஓட்டி நான் பார்த்ததில்லை அப்படின்ட்டானே இவங்க கங்காவும். சரி அப்படின்ட்டு குமரனும் சோகமாயிட்டார். இதுக்கு நடுவில் பாட்டெல்லாம் போட பாட்டில் கண்ணை கலைமானை கொலை பண்ணுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க காவேரி. அதை காக்கா கத்துன மாதிரி இருக்குது. நான் கூட பரவாயில்ல போல் அப்படின்னு குமரன் கிண்டல் பண்ணேன். உடனே இல்லை நல்லா தான் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு விஜய். உடனே அதுக்கெல்லாம் மாற்றி சிரித்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எல்லோரும் ஒன்றா போகும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பேசலாம் சிரிக்கலாம். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வேறு கங்காவை வேறு முன்னாடி போய் உட்காந்துங்கன்னா அவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க. எங்கள் அக்கா கொஞ்சம் பழைய டைப்பு, உங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டுறாங்க, அதனால தான் அப்படின்னு நான் வேணாம் ஓட்டுறேன்னா அப்பயும் குமரன் சொல்கிறார் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் இப்போ நடுவில் இவங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பசிக்குதுன்ட்டே இருக்காங்க. இன்னும் பரவாயில்ல போயிடலாமே அப்படின்னா ஐயோ பாருங்க அப்படின்னு இந்த பக்கம் ஹோட்டல் அந்த பக்கம் ஹோட்டல்னு பாட்டே வராங்க. நிறைய பேர் ஃபேமிலியோடு போகும்போது தெரியும், சில பேருக்கு சீக்கிரம் போயிச்சிடும், சில பேர் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஹோட்டல்லாம் தேடி கடைசியாக ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி போய் உட்காடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் நல்லா இருக்குது, நம்ம திடீர்னு கண்டுபிடிச்ச ஹோட்டலாக இருந்தாலும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஆனால் எனக்கு வீட்டுக்கு போய் பழைய சாதம் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு கங்கா அப்படியே அநியாய பாட்டி மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன உங்கள் சமையல் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு இந்த பக்கம் விஜய் சொல்ல அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாகி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கார்கிட்ட வரும்பொழுது இப்போ உனக்கு நிஜமாகவே நல்ல புருஷன் கிடச்சிருக்காருன்னு கங்கா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா மாங்காய் விற்கிறாங்க. உடனே மாங்காயை வாங்கி அவசரமாக வாங்கி கங்கா சாப்பிட்ட உடனே டக்குன்னு இந்த பக்கம் போயிட்டு என்னக்கா மாங்காய் சாப்பிட்ற, இப்போ வாமிட் எடுக்கிற, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்போ ஏதோ உனக்கு ஒரு விஷயம் இருக்கும் போலையே. நீ அம்மாவாக அவசரப்படாட்டி நான் சித்தியாக ரொம்ப ஆசைப்படுறேன், சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்களோட டெய்லர் ஷாப்பில் எவ்வளோ தான் வருமானம் வருது. பேசாமல் நான் என் கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துக்கோங்களேன், நல்லா ஒரு சம்பளத்தில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், தெரிஞ்ச தொழிலில் நாங்கள் பெருசாக வரோம், நீங்கள் கேட்டதே போதும் கங்காவும் குமரன் 2 பேருமே சொல்லிடுறாங்க ஒன்றா. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்களை வெளில ட்ராவல்லாம் கூப்பிட்டு போனால் பழகிடும். இந்த வாமிட்டிங் சென்சேஷன் தலை சுற்றுறதெல்லாம் இருக்காது. அடிக்கடி எங்கேயாவது போங்க, வெளில போங்க அப்படின்னு விஜயும் சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அந்த குழந்தை விஷயத்துலங்கிறத பற்றி குமரன் கேட்க இல்லை அதெல்லாம் லேடிஸ் விஷயம்னு இவரே சொல்கிறார் விஜய். அப்புறம் அதுதான் லேடிஸ் விஷயம் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கிறதோட இருந்தாங்க நீங்களும் மாங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குது மாங்காய் அதுதான் அப்படின்னு மாற்றி மாங்காய் எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக ஃபேமிலியாக அவங்கெல்லாம் இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இந்த சீரியல் போகிற போக்கையும் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே